நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் சின்ன கப்பில் 1 கப் அளவுள்ள கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது ஏற்கனவே சலிச்ச கோதுமை மாவு தான். நீங்கள் கோதுமை மாவு அளந்த கப்லேயே 5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும். அதில் 4 கப் அளவு இப்போ சேர்க்குறேன். 1 கப்பு நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறோம். பவுலில் ஃபஸ்ட்டு கோதுமை மாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேருங்க. கட்டிகள்லாம் ரொம்ப விழாமல் ஈஸியாக நமக்கு கலக்கிறதுக்கு வரும். இதே போல் நல்லா பீட்டர் வச்சு கலந்து விட்டுடுங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா 1 கப் தண்ணி, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 5 நிமிஷம் ஊறின பிறகு இதை வடிகட்ட போகிறோம். வடிகட்டாமல் அப்படியே கூட செய்யலாம். ஏன் வடிகட்டுறோம் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே இந்த மாவு மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்து சலிச்சு எடுத்து வச்ச மாவு தான் சொன்னேன் இல்லைங்களா. இருந்தாலும் நம்ம கலக்கும் பொழுது இது போல் திப்பிகள் 1-2 நிற்கும். சரியாக அது நமக்கு கரைஞ்சி வந்திருக்காது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஓட்டை இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டரில் தான் நான் வடிகட்டியிருக்கேன். நீங்கள் இதோட சின்ன ஓட்டை இருக்க ஃபில்டரில் கூட வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு அடிகனமான கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் நெய் சேர்க்குறேன். நீங்கள் கோதுமை மாவு அளந்த கப்பில் 1.5 கப்பு அளவுக்கு நெய் அளந்து எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு இப்போ சேர்த்துருக்கேன். நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு தான் சேர்க்கணுன்றது இல்லை, நம்மக்கிட்ட இருக்க வேறு எந்த நட்ஸ் வேணாலுமே நம்ம சேர்த்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். முந்திரி பருப்பை எடுக்கும்பொழுதே ஸ்டவ்வை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த கடாய் நல்லா சூடாகவே இருக்கும். இது தெரிச்சிடாமல் இந்த கோதுமை கரைசலை இதில் நம்ம சேர்த்துடலாம். கடகடன்னு ஊற்றுனீங்கன்னா மேலெல்லாம் சடசடன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பொறுமையாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதே போல் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. நான் தோசை கரண்டி எடுத்துட்டேன். ஆனால் எப்பொழுதுமே நான் ஜல்லிக்கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எந்த கரண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கரண்டியை எடுத்துக்கிட்டு மிதமான தீயில வச்சு கலந்து விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே இந்த கோதுமை மாவு வெந்து நல்ல திக்காக மாற ஆரம்பிக்கும். இருந்தாலும் 10 நிமிஷத்துக்கு இதே போல் நம்ம கலந்து விடணும். அப்போ தான் மாவு நல்லா முழுமையாகவே வேகும். நடுவில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யிலேருந்து 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்து நம்ம கலந்துக்கிட்டே வரணும். இந்த மாவு ஃபஸ்ட்டு ஓரளவு கொஞ்சம் வெள்ளை நிறமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் மாறிடும். நல்ல மாவு நெய்யில் சேர்ந்து வெந்து கலர் மாறி வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா திக்காக ஆன பிறகு கலரும் சேஞ்ச் ஆன பிறகு கோதுமை மாவு அளந்த கப்பில் 2 பங்கு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரை குறைவாக சாப்பிடுவீங்கன்னா உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவை குறைச்சி சேர்த்து இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வந்தால் சர்க்கரை ஃபஸ்ட்டு இலகி அதுக்கப்புறம் திக்காக மாற ஆரம்பிக்கும். திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே வரணும். இந்த ஸ்வீட் பொறுத்த வரைக்கும் குறைவான அளவு நம்ம செஞ்சாலே கொஞ்சம் நிறைய நமக்கு கிடைக்கும். அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும் பொழுது ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து செய்யுங்க. அதுவே தாராளமாக இருக்கும் நமக்கு ஸ்வீட்டு. ஏன்னா சர்க்கரை, தண்ணி, நெய் எல்லாமே சேர்க்குறோம் இல்லைங்களா, அது எல்லாமே இதில் சேர்ந்து வரும். அதனால தான் இப்போ பாருங்கள் நெய் கொஞ்சம் சேர்க்குறேன். மாவு நல்லா சர்க்கரையோடு சேர்ந்து வெந்து வந்திருக்கு. உருண்டு திரண்டு வர ஆரம்பிக்குது. நம்ம நான்ஸ்டிக் கடாய் எதுவுமே யூஸ் பண்ணல, ட்ரெடிஷ்னல் குக்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதில் ஒட்டாமல் எந்த அளவு உருண்டு திரண்டு வருது பாருங்கள். இது போல் வரணும். பார்க்குறதுக்கே நல்ல கண்ணாடி பதத்தில் இருக்கணும். நம்ம இதை அல்வா தான் செய்கிறோம். கோதுமை மாவில் அல்வா செய்கிறோம். அல்வா அப்படின்னும் போது கையிலையும் ஒட்டக்கூடாது, பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது, சாப்பிடும் பொழுது நம்மளோட வாயிலையும் ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கண்ணாடி மாதிரி மடிப்பாக விழுது பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு இன்னுமே நம்ம கலந்து விடலாம். இதுக்கு நெய் இந்த அளவு வீட்டில் இல்லை, ஆனால் இந்த அல்வா நமக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் அந்த சமயத்தில் பாதி அளவுக்கு நெய்யும் பாதி அளவு தேங்காய் எண்ணெய் இல்லை வாசனை இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா இது போல் நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நமக்கு உருண்டு திரண்டு சூப்பராக வந்துருச்சு. கலரும் மாறிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை இதோடையே சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவு வெதுவெதுப்பான சூட்டில் வந்த உடனேயே இந்த அல்வாவை சாப்பிட கொடுத்தீங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். நீங்கள் ஆற விட்டும் சாப்பிட்லாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம 10 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க. சுவையான இந்த கோதுமை மாவு அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.